கிரைண்டிங் மிஷின் ஹேண்ட் கிரைண்டரில் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்டு அதை கொண்டு வந்துருக்குறோம். இதை நாங்கள் அசம்பிளி பண்ண போகிறோம். இது பேஸு, இது அந்த மூவ் ஆகக்கூடிய அந்த இது அந்த கிரைண்டருடைய பார்ட்ஸை கவி குடிக்கூடிய பகுதி. இது அந்த கார்டோடைய ஹேண்டில், இந்த கார்டு மாட்டக்கூடிய ஹேண்டில். இது மிஷினில் அட்டாச் பண்ணி இதை கீழே இழுக்கக்கூடிய ஹேண்டில். இதுதான் இதோடைய பாக்ஸ். அது கூட அட்டாச் பண்ணதுக்காக ஆலன் கீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா 2 போல்ட்டு தந்துருக்காங்க. சில கிரைண்டரில் போல்ட்டு ஹோல்ஸ் பெருசாக இருக்கும், சிறுசாக இருக்கும், அதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இது அசம்பிளி பண்ணியாச்சு. இதுதான் இந்த ஹேண்டில் இப்படி ஜாமிக்கணும்னா இதில் கிரைண்டர் ஆகும். இப்போ கிரைண்டர் இதுக்கு சுற்றளவான கிரைண்டரை செலக்ட் பண்ணி இதில் ஃபிட் பண்ண பிறகு இந்த ஸ்லாட்டில் தான் கிரைண்டிங் வீலோடைய இது இறங்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்லாட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த மூவ் ஆகக்கூடிய இந்த ஸ்டாண்டு இப்படி லெஃப்ட் ரைட்டு நவுட்டி வச்சு அதை டைட் பண்ணிக்கலாம். இது நம்ம என்ன டிகிரியில் கட் பண்ணணுமோ அதில் இதில் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 0லேருந்து 45 வரைக்கும் அந்த டிகிரிக்கு இதில் செட் பண்ணிவிட்டு இந்த ஆலன் கீ வச்சு லூஸ் பண்ணி அப்புறம் டைட் பண்ணிக்கணும். இந்த ஹேண்டில் அந்த பொருளை ஹோல்ட் பண்ணுது. நம்ம என்ன பொருளை வைக்க போகிறோமோ அந்த பொருளை இந்த கேப்பில் வச்சு விட்டுட்டு இதை வச்சு இது ஹோல்ட் பண்ணும். இதுதான். இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு லாபம்னு சொன்னால் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம இந்த பொருளில் ஸ்கொயர் வச்சு ரைட் ஆங்கிள் வச்சு நிறைய மார்க் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஒர்க்கு குறையினால நம்முடைய வேலையுடைய நேரம் மிச்சப்படும். இது நம்முடைய நிறுவனத்திற்கு வழங்கிய சசிகுமார் அவர்களுக்கு நன்றி.